தம்பி தம்பி லைன்ல நில்லுங்கம்மா, பிரசாதம் நிறைய இருக்கு, கொடுப்பாங்க. தம்பி என்னங்க? என்ன லீலா, ரொம்ப நாள் ஆனதுல மனசு ஏங்கி போச்சா? ஆமாங்க, நீங்க இல்லாம நான் எவ்வளவு தவிச்சு போயிட்டேன் தெரியுமா? இனிமே நீங்க என்னை விட்டு எங்கேயும் போக கூடாது. சரிம்மா, அப்படி போற மாதிரி இருந்தாலும் ம். என் செல்ல பொண்டாட்டிய கூட்டிட்டு தான் போவேன். சரிங்க. எங்க? என்னது? என்னங்க மறந்துட்டீங்களா? எங்க வெளியூர் போனாலும் எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வருவேன்னு சொல்லிருக்கீங்கல்ல, என்னையும் மறந்துட்டீங்க, நான் சொன்னதையும் மறந்துட்டீங்க. என்ன லீலா, வாங்கிட்டு வரலனா உன்னை மறந்துட்டேன்னு அர்த்தமா? ஆமா, உங்களுக்கு என்னோட ஞாபகம் இருந்திருந்தா வாங்கிட்டு வந்திருப்பீங்கல்ல. ஓ அப்படியா? என் பொண்டாட்டி கேட்டது இப்பவே கிடைக்கணும். டொண்டடாங். கடவுளே, எங்க குடும்பம் எப்பவும் இப்படியே சந்தோஷமா இருக்கணும். எந்த பிரச்சனையும் என் குடும்பத்தை அண்ட விடாம நீதான் பாத்துக்கணும். யாராலையும் எங்க குடும்பம் பிரிஞ்சிட கூடாது. ஐயோ கடவுளே, மாமா இவங்களை பார்த்துட கூடாதே. இருங்க, ஒரு நிமிஷம் என் கூட வாங்க. வாங்க வெண்ணிலா, வா, இப்படி வந்து உட்காரு. எப்படியோ எந்த பிரச்சனையும் இல்லாம பூஜை நல்லபடியா முடிஞ்சது. பூஜையெல்லாம் நல்லாதான் போச்சு. ஆனா வெண்ணிலாதான் கொஞ்ச நேரத்துல கடவுள்கிட்டயே ஒரு தர்ணா போராட்டம் பண்ணிட்டா. கரெக்டா சொன்னீங்கக்கா. ஏன் நீ தாலி காணாம போனா திருடனை தான் பிடிக்க போவாங்க, நீங்க என்னடானா கையில கற்பூரத்தை வச்சு மேஜிக் பண்ணிட்டு இருக்கீங்க. அது மேஜிக் இல்ல அருவி, வெண்ணிலா கடவுள் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை. அதுக்கு இப்படிதான் கையில கற்பூரம் ஏத்துவாங்களா? ஏதோ திருடன் வருண் கிட்ட மாட்டிக்கிட்டான். வருண் மட்டும் தாலிய காப்பாத்தி கொண்டு வரலனா வெண்ணிலாவோட கை என்ன ஆயிருக்கும்னு யோசிச்சு பாரு. அதெல்லாம் அண்ணி பிளானோட தான் பண்ணிருக்காங்க. என்ன பிளானா? ஆமா பெரியம்மா, அன்னிக்கு தினமும் அண்ணன் கையால சாப்பாடு ஊட்டிக்கணும்னு ஆசை. அதுக்கு பிளான் பண்ணி தான் இப்படி பண்ணிருக்காங்க. கரெக்ட் தானே அண்ணி? என்ன வெண்ணிலா, வருண் கிட்ட கேட்டா அவன் ஊட்டி விட போறான், அதுக்காக இப்படியா பிளான் பண்ணுவ? அத்தை, அதுவும் கரெக்ட் தான். வருண் கிட்ட நேரா கேட்க வெக்கப்படுற போல இருக்கு. ஏமா புருஷன்கிட்ட கேட்க என்ன வைக்கும்? என்ன வருண், நீ ஊட்டி விட மாட்ட? நான்லாம் எப்ப என் பொண்டாட்டி கேட்பான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏங்க, நான் தான் உன்னை ஃபோன் பண்ண கூடாதுன்னு சொன்னேன். மேடம் என்ன மன்னிச்சிருங்க மேடம். தாலியை பறிச்சுட்டு போகும்போது போலீஸ் எங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க மேடம். என்னடா சொல்ற? ஆமா மேடம், போலீஸ் அடிச்ச அடியில வேற வழி தெரியாம உண்மையை சொல்லிட்டேன் மேடம். அப்புறம் உங்க வீட்ல இருந்து யாரோ ஒருத்தர் சொல்லிதான் மேடம் எங்களை ரிலீஸ் பண்ணாங்க. எங்க வீட்ல இருந்தா? ஆமா மேடம், நாங்க உண்மையை சொன்னதும் போலீஸ் உங்க வீட்ல இருக்கிற யாருக்கோ தான் கால் பண்ணி எல்லா உண்மையும் சொன்னாங்க. அவங்க கேஸை வாபஸ் வாங்குறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எங்களே ரிலீஸ் பண்ணாங்க. ஏய், நீ என் பேரை சொன்னியா? ஆமா மேடம், நான் எவ்வளோ மறைக்க ட்ரை பண்ணேன். ஆனா அவங்க அடிச்ச அடியில வேற வழி இல்லாம உங்க பேரை சொல்லிட்டேன் மேடம். சாரி மேடம், உங்ககிட்ட இந்த உண்மையை சொல்ல தான் கால் பண்ணேன். போன வைடா இடியட், எல்லாத்தையும் சொதப்பிட்டு.
வீடு ஓகேவா? ஆ. இனிமே நீ இங்கேயே இருக்கலாம். எங்கேயும் அலைய தேவையில்லை. உனக்கு என்ன வேணுமோ என்கிட்ட கேளு, நான் அரேஞ்ச் பண்றேன். சரி. அப்புறம் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் கொஞ்ச நேரத்துல அனுப்பி வைக்கிறேன். என்ன எல்லாம் ஓகே தானே? இல்ல, முன்ன பின்ன பழக்கம் இல்லாத இடத்துல நான் மட்டும் எப்படி தனியா? பயப்படாத, உனக்கு துணையா ஹெல்ப்புக்கு ஒரு ஆளை நான் ஏற்பாடு பண்றேன். அவங்க வந்துருவாங்க. உனக்கு தேவையான எல்லாத்தையும் அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. யாரும் இல்லாத அனாதையா சாவை நோக்கி போயிட்டு இருந்த எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்க. ரொம்ப நன்றி அண்ணாமலை. எனக்கு கேன்சர் வந்ததுல இருந்து எங்க நான் அனாதையா போயிடுவேனோன்னு ரொம்பவே பயந்துட்டேன் அண்ணாமலை. இப்போ நீ எனக்கு இருக்கன்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு அண்ணாமலை. இப்போ நான் நிம்மதியா சாவேன். எதுக்கு பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற? கவலைப்படாத, உனக்கு எதுவுமே ஆகாது. நாளைக்கே உனக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடலாம். நான் பண்ண பாவத்துக்கு உன் இடத்துல வேற யார் இருந்தாலும் என்ன மனுஷிய கூட மதிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா நீ ரொம்ப நன்றி அண்ணாமலை. இருக்கட்டும், எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. எனக்கு உன்கிட்ட இருந்து வேணுங்கிறதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான். எக்காரணத்து கொண்டும் நீ என் குடும்பத்து முன்னாடி வந்துடவே கூடாது. நீ இங்க இருக்கிற விஷயமே வெங்கடேசன் மாமாவுக்கோ அக்காவுக்கோ தெரியவே கூடாது. அவங்க லைஃப்ல நீ மறுபடியும் வந்துடவே கூடாதுன்னு தான் இதெல்லாம் உனக்கு நான் பண்றேன். 1 மந்த்ல இந்தியாவில் அவுட்லெட் ஸ்டார்ட் பண்ணிடுவேன்னு சொன்னீங்க. டாக்குமெண்ட்ஸ் வந்துடும்னு சொன்னீங்க. ஆனால் இன்னும் எதுவும் வரலையே சார். அதுக்கான ஒர்க் தான் போயிட்டு இருக்கு. சீக்கிரமே சென்ட் பண்ணிடுறேன் சார். ஒவ்வொரு முறையும் இதான் சொல்றீங்க, ஆனால் அனுப்ப மாட்டீங்களே. நீங்க சொன்னதை நம்பி தான் நான் எல்லாருக்கிட்டையும் பேசிட்டேன். எங்க சைடு எல்லாமே ரெடியா இருக்கு. இனிமே நீங்க டாக்குமெண்ட்ஸ் அனுப்புனாதான் நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்க முடியும். ஓகே சார். டைம் போயிட்டே இருக்கு வருண். நீங்க லேட் பண்ண எல்லாமே லேட் ஆகும். அது மட்டும் இல்ல, நீங்க நினைச்ச மாதிரி 3 மாசத்துல எல்லாம் இங்க வர முடியாது. ஏற்கனவே வாராதுன்னு இங்க சிச்சுவேஷன் வேற மாதிரி இருக்கு. இப்போ என்ன சார் பண்றது? மேக்ஸிமம் 1 வீக்ல உங்க இந்தியா பிசினஸ் டீடைல்ஸ் எனக்கு வேணும். அப்பதான் ஃபர்தரா என்னால மூவ் பண்ண முடியும். இல்லனா நீங்க வேற ஏஜென்ட்டை பாத்துக்கோங்க.